Good morning, champions. I am having my technical champion Lakshmi Narayan with me. So this is Professor R. Suren from Government College of Technology. இப்போ engineering mechanics elevator problem ஒன்று எடுத்து வந்திருக்காரு. என்ன கேட்டிருக்காங்க? An elliptic lift is moving downward with an acceleration of 3 gram per 4. The reaction between a passenger in the lift and its floor is equal to. So reaction, tension நாலும் reaction நாலும் அதே தான். So W 1 minus A by G. இந்த A க்கு பதிலா தான் வந்து 3G by 4 சொல்லிட்டாங்க. A க்கு பதிலா தான் 3G by W னா weight ன்னு தெரியும். A க்கு பதிலா 3G by 4 அப்படினா இப்போ இங்க வந்து A க்கு பதிலா 3G by 4 அப்படி போட்டோம் அப்படினா டிவைட் பை G அடிச்சனா அடிதடி வெட்டுக்குள்ள G காணாம போய்டும். 1 ல இருந்து முக்கா கழிச்சா 1/4. 1 ல இருந்து முக்கா கழிச்சா 1/4. சோ அதான் W by 4. It is 1/4 of passenger weight அப்படிட்டாங்க. 1 ல இருந்து நீங்க பார்த்தோம் 3/4 ன்னு பார்த்தோம் 1 ல இருந்து கால முக்கா கழிச்சு கால்னு சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் வாட்டி பிராக்டீஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதி பண்ணலாம். ஆனா அங்க முக்கான்னு கொடுத்தாங்கன்னா 1/4 கால்னு சொல்லணும். அங்க கால்னு கொடுத்தாங்கன்னா முக்கான்னு சொல்லணும். அங்க அரன்னு கொடுத்தாங்கன்னா அரன்னு சொல்லணும். சரியா? அங்க 1/3 கொடுத்தாங்கன்னா 3/4 2/3 ன்னு சொல்லணும். அங்க 2/3 கொடுத்தாங்கன்னா 1/3 சொல்லணும். பார்த்தோம் டப் டப்னு சொல்லணும். சரியா? ஃபிராக்ஷன் செகண்ட்ல ஆன்சர் அடிக்கணும். அதை விட்டுட்டு உட்காந்து அப்படியே குத்து மதிப்பா போட்டுட்டு இருக்க கூடாது. இது எப்படா பிராக்டீஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம். ஆனா ஷார்ப்பா இது ரிலவெண்டா क्वेश्चन அடிச்சட்டனா பார்த்தேன்னு சொல்லலாம். முக்கானா கால்னா முக்கால், அரனா அரை, 1/3 னா 2/3, 2/3 னா 1/3 அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். சோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சோ அதே ஃபார்முலா தான் இங்க என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கிறோம் கத்துக்கிட்டோம். இந்த டென்ஷன் பதிலா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுவும் ரியாக்ஷன் between the passenger and lift floor. passenger in the lift and the floor அப்படின்றாங்க. ஃப்ளோருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவுல என்ன நடந்தது? உனக்குள்ள நடந்தது என்ன? லிஃப்ட் டிராவல் பண்ணி நடந்தது ஒன்றும் நடக்கல. என்னோட வெயிட் கீழே போனா வெயிட் கம்மியா தெரியும், மேல போனா வெயிட் அதிகமா தெரியும். அப்ப கண்டிப்பா 4/3 வரக்கூடாது. அப்போ முக்கால்ல கழிச்சா கால் தான் வரணும் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம இதான் வந்து வெயிட் நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம். ஸோ கற்றுக் கொடுத்த லட்சுமி நாராயணுக்கு தேங்க்யூ. கண்டிப்பா தேங்க்யூ சொல்லுங்க.